அதுபோல 3 சுவிசேஷங்களில் இடம்பெறக்கூடிய சம்பவங்களையும் சொல்ல முடியும். 30 சம்பவங்கள் மட்டுமே இந்த 3 சுவிசேஷங்களிலும் இடம்பெறுவதாக அமைகிறது. இயேசு வனாந்தரத்துக்கு போனது, யாயீரின் மகனை உயிரோடு எழுப்பியது, இரத்தப்போக்கு உள்ள பெண்ணை சுகப்படுத்தியது, பேதுருவின் மாமியாரை சுகப்படுத்திய சம்பவம், குருடனான பர்த்திமேயுவை சுகப்படுத்திய சம்பவம், விதைக்கிறவனுடைய உவமை, கடுகு உவமை, இயேசுவின் மறுரூபம், ஆலயத்தை இயேசு கிறிஸ்து சுத்தப்படுத்தியது, இயேசு பரமேறிய சம்பவம். இப்படிப்பட்டதான ஒரு 30 சம்பவங்கள் மட்டுமே 3 சுவிசேஷங்களில் இடம்பெறுகிறது. இனி 2 சுவிசேஷங்களில் மட்டும் இடம்பெறுகிற சம்பவங்களை நாம் பார்ப்போமானால், யோவானுடைய பிறப்பு, இயேசுவுடைய பிறப்பு, உலர்ந்த அத்திமரத்தின் உவமை, இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை பட்டியல், இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம், 2 கடனாளிகளின் உவமை, எருசலேமுக்காக இயேசு கிறிஸ்து இறங்கிய சம்பவம். இப்படிப்பட்ட 25 சம்பவங்கள் 2 சுவிசேஷங்களில் குறிக்கப்படுகிறது. ஒரு சுவிசேஷத்தில் மட்டும்